அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நல்லா இருப்பேன். நல்லா மேலே நல்லா ஆதரவு வைக்கிறேன். மாஷா அல்லாஹ். பாருங்க, காபா ஷெரீஃபில் புறாக்கள் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இப்போ தான் சூரியன் வந்து உதயமாகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்கன்னா இப்போ தான் வந்து அவங்க வேலைக்கு கிளம்பியிருக்காங்க. மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு அருமையான ஒரு சூழலாக இருக்குது. பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்தீங்களா இந்த பில்டிங்கு, இங்கே தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறந்த இடமா இருக்குது. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து இந்த பில்டிங்கில் வந்து நம்ம அலோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ அலோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மக்கள் உள்ள போயிட்டு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் விஷயத்த பண்ணிட்டாங்கனால இப்போ அது உள்ள அலோட் கிடையாது. இங்கே தான் பாருங்கள், இந்த இடம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறந்த வீடாக இருந்தது. இப்போ வந்து ஒரு லைப்ரரி மாதிரி கட்டியிருக்காங்க. பட் வந்து உள்ளே வந்து அலோட் கிடையாது. இது பக்கத்தில் தான் ஆப்போசிட்டில் இருந்தால் வந்து அபு ஜஹலுடைய வீடு வரும். சரிங்களா? இப்போ வந்து அது வந்து ஒரு பாத்ரூமாக இருக்குது. சரி, வாங்க நம்ம இப்போ வந்து காபா ஷெரீஃபை பார்க்க போகலாம். பாருங்கள், மாஷா அல்லாஹ், எவ்வளோ அருமையான ஒரு இடமா இருக்குது. புறாக்கள் நல்ல ஒரு இப்படி சந்தோஷமான முறையில் இருக்க பாருங்கள். மக்கள் அவங்கவுங்க தேவைக்கான வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சில பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு வராங்க. பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலைக்காக வராங்க. ஒருத்தவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை வச்சுருக்கான். சில பேர் வந்து தன்னுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்காக போகிறாங்க, துனியாவுடைய தேவைக்கு. சில பேர் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்கு உண்டான தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துக்கு அனுப்புகிறான். இந்த இடத்துக்கு வரத்துக்கு உண்டான சும்மா யாரும் வர முடியாது. ஏன்னா இந்த இடம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து யாரை வந்து அழைக்கிறானோ அவங்களால மட்டும்தான் வர முடியும். பாருங்கள், இந்த கிளாக் டவர் வந்திருக்கும். ஹாஜிமார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. மாஷா அல்லாஹ். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் புறாக்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் இங்கே வந்தீங்கன்னா அதிகமாக புறாக்கள் இருக்கும். மாஷா அல்லாஹ். பாருங்கள், இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மாஹோலாக இருக்குது பாருங்கள். மாஷா அல்லாஹ். பாருங்கள், இங்கே புறாக்கள் இருக்குது. இங்கே ஒரு ஹாஜி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. மாஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யார் வந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க, உம்ரா வந்திருக்கீங்க, யார் இன்னும் வர முடியல அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்காக துவா செய்வேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம துவாக்கள் பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு விலாகா அண்டு வந்து ஒரு ஹதீஸை நம்ம இங்கே கற்றுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ கொண்டு நல்ல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அப்போ தான் அந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போது காபா ஷெரீஃப் வந்துவிட்டோம். நம்ம ஒரு காபா ஷெரீஃப் பார்த்து ஒரு துவா ஓதிக்கலாம். சரிங்களா? இந்த துவா எதுக்குன்னா, இது வந்து அல்லாஹ் எனக்கு காபா ஷெரீஃப் வந்து நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்குற ஒரு துவா. என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிக்கிறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஸியாரத பைத்துக்கல் ஹராம். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஸியாரத பைத்துக்கல் ஹராம். யா அல்லாஹ், உனது புனிதமான வணக்க ஸ்தலத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், இந்த காபா ஷெரீஃபை வந்து பார்க்கக்கூடிய நேரில் வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள் யா அல்லாஹ் அப்படின்ட்டு நம்ம துவா வந்து அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். சரிங்களா? நம்ம இந்த துவா வந்து யக்கீனோட அல்லாஹ் தஆலா வந்து எப்படி சொல்ல, எந்த ஒரு அமல் செஞ்சாலும் இந்த அமல் செஞ்சு அல்லாஹ் தஆலா தருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், நமக்கு அந்த கூலியை தருவான். இப்போ நம்ம இந்த துவா, இது நீங்கள் சாதாரணமாக துவா நினைக்காதீங்க. இது வந்து அல்லாஹ்கிட்ட கேட்குற ஒரு துவா. அதனால் நீங்கள் இதை உறுதியான முறையில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் ஆக்கிட்டானா, நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, வசதி உள்ளவனும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம துவாவை கபூல் ஆக்கிட்டானா, அல்லாஹ் இங்கே கூப்பிட்டுட்டான்னு வைங்களேன், அது எப்படி நம்ம நடக்கும்னு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இங்கே கொண்டு வந்துடும். பாருங்கள், ஹாஜிமார்கள் பாருங்கள், எல்லாம் அந்த காபா ஷெரீஃபுடைய கதவை பிடிச்சி தொங்குறாங்க. அவங்களுடைய துவாக்கள் கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்தாலே ஒரு முஹப்பத், ஒரு அன்பு வந்துடும். காபா, நம்ம இங்கே பல ரூட்கள் இருக்குங்க. ஆனால் வந்து என்ன ஆகும்னா, நம்ம அடிக்கடி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை ரூட்டு மாற்றி விட்ருவாங்க. சம்டைம் டேரெக்டாக நம்ம காபா ஷெரீஃப் வந்துடலாம். சம்டைம் வந்து சுற்றி விட்ருவாங்க. மேலெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது ஒரு மாதிரி பதட்டமாயிடும். என்னடா இது நம்ம இங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு பிள்ளையை நம்ம தொலைச்சிட்டோன்னு வைங்களேன், எப்படி ஒரு கவலை இருக்கும். எங்கே போச்சு நம்ம பிள்ளைன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த காபா ஷெரீஃபும். ஏன்னா இங்கே ரூட்டு மாற்றி விட என்ன ஆகும்னா, காபா எப்போ நம்ம பார்ப்போம்னு ஒரு மாதிரி பதப்படப்பாகிடும். அதுக்கப்புறம் அந்த காபாவை நேரில் பார்த்தோன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம காபாவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு இதுவே வரும். பாருங்கள், ஹாஜிமார்கள் பாருங்கள், நல்லா கலராக அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் தவாஃப் செஞ்சுட்ருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கும் இந்த பாக்கியத்தை தரணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் உம்ரா செய்ய பாக்கியத்தை தந்துருவாங்க. ஆமீன். நம்ம இப்போ எல்லாம் தல்பியாத் ஓதிக்கலாம். ஏன்னா தல்பியாத் ஓதுறதும் வந்து ஒரு நல்ல ஒரு அமலாக இருக்குது. அதனால் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிக்கிறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك.
என் அல்லாவே, நான் உன்னை ஏற்று வந்து விட்டேன். உனக்கு எந்த இணையும் இல்லை. நான் உன்னை ஏற்று வந்தேன். புகழும் நன்மையும் ஆட்சியும் எல்லாம் உனக்கே. உனக்கு இணை எதுவும் இல்லை. இதுதான் இந்த துவாவுடைய மீனிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம தல்பியாத்தை ஓதுறதும் ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்குது. நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், இந்த காபா ஷெரீஃப் ஆகக்கூடிய துவாவும் இந்த தல்பியாத் நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம். நமக்கு சூழ்நிலையை நம்ம பார்க்கவே கூடாது எப்பவுமே. சரிங்களா? சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படின்னா மாற்றி கொடுப்பான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது நீங்களாக பார்க்கல. ஏன்னா பல வீடியோக்களும் அந்த யூடியூப்பில். பட் இந்த வீடியோ வருதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்க்க வைக்கிறான்ட்டு தான் அர்த்தம். சரிங்களா? எந்த ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எப்படி சொல்கிறது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. எந்த ஒரு நல்ல அமல் செய்யனாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் இந்த காபா ஷெரீஃப் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா கூட இது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்ம இந்த வீடியோ பார்க்க முடியாது. சரிங்களா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளை பார்த்து பயனடைங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நல்லா கவனமாக கேட்கலாமா? அபூ ஹுரைரா என்ற அப்துர் ரஹ்மான் இப்னு சகர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் உடல்களையோ உங்களின் தோற்றங்களையோ பார்க்க மாட்டான், எனினும் உங்களின் இதயங்களையும் உங்களின் செயல்களையும் பார்ப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது நூல் முஸ்லீம் ஷெரீஃபில் 2564வது ஹதீஸாக இருக்குது. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உடலை பார்க்க மாட்டான், நம்மளுடைய தோட்டத்தை பார்க்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தான் பார்க்குறான். நம்ம உள்ளத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செயல் இருக்குது, அதை தான் பார்ப்பான். புரியுதுங்களா? அடுத்து அபு மூசா அப்துல்லா இப்னு கைஸ் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வீரத்திற்காக போரிடுகிறார், ஒருவர் ரோசத்திற்காக போரிடுகிறார், ஒருவர் பிறர் போரிட பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் போரிடுகிறார். இதில் எவர் இறைவழியில் உள்ளவர் என்று கேட்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் வார்த்தை உயர்ந்திட வேண்டி ஒருவர் போர் செய்தால் அவரே இறைவழியில் உள்ளவர் என்று பதில் கூறினார்கள். இவங்க கேட்குறாங்கல்ல, ஒருத்தர் வீரத்திற்காக போரிடுகிறார், இன்னொருத்தர் ரோசத்திற்காக போரிடுகிறார், இன்னொருத்தர் நான் போற்றி புகழப்பட வேண்டும் வீரன் அப்படின்ற எண்ணத்துக்காக போரிடுகிறார். ஆனால் இதில் யார் சிறந்தவர் கேட்கும்போது நபி என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் எதில் இருக்குன்னா புகாரி ஷெரீஃபில் 7458வது ஹதீஸாக இருக்குது. முஸ்லீம் ஷெரீஃபில் 1904வது ஹதீஸாக இருக்குது. அப்போது நம்ம எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்சால் மட்டும்தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுவான். அதுக்கு உண்டான கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யலைன்னு வைங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அந்த அமலை எடுத்து கூட பார்க்க மாட்டான். மாறாக அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்காம என்ன பண்ணுவான், நாளைக்கு எந்த ஒரு கூலி நீ யாருக்காக செஞ்சியோ நீ அவங்கக்கிட்டே போய் கூலி வாங்கிப்பேன்னு அல்லாஹ் தஆலா விட்டுருவான். நம்ம அடிக்கடி நம்ம கேட்குற கேள்விப்படுற இந்த விஷயந்தான். நாளைக்கு முதல்ல 3 பேர் நரகத்துக்கு போவாங்க. யார் அவங்க? ஃபஸ்ட்டு தியாகி, அல்லாஹ்வுக்காக போராளியாக இருந்தார்ல பார்த்தீங்களா, போரில் ஷஹீதான அவரில் தியாகி, அவர் தான் இந்த நரகத்துக்கு முதல்ல போவார். அல்லாஹ்வுக்காக கிடையாது, அவர் மக்கள் போற்றி புகழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவர் போர் செஞ்சுருக்காரு. அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த அமலை ஏற்றுக்கலை. அதனால் அவர் நாளைக்கு நரகத்துக்கு போவார். அடுத்து ஒரு அறிஞர், அதாவது ஒரு மார்க்கப்பற்று உள்ள ஒரு அறிஞர், அவர் கல்வியை கற்றுக்கிட்டாரு. ஆனால் அது அல்லாஹ்வுக்காக கற்றுக்காம மற்ற தேவைகளுக்காகவோ இல்லை மற்ற எண்ணங்களுக்காகவோ அல்லாஹ்வை சார்ந்து இல்லாமல் இருக்கிற எண்ணத்தை கொண்டு அவர் அந்த கல்வியை கற்றுக்கிறாரு, அதை கொண்டு அமல் செய்கிறாரு, அல்லாஹ்வுக்காக செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு அறிஞரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், நீங்கள் எனக்காக செய்யலைன்றதுக்காக அல்லாஹ் தஆலா நரகத்தில் போட்டுறான். அடுத்து 3வதாக யாருன்னா செல்வந்தர். இவர் தாராளமான கொடையாளி, நல்லா வாரி வழங்கக்கூடியவர். ஆனால் இவர் எதுக்காக பண்ணுறாரு, மக்கள் தன்னை நல்ல ஒரு தானம் கொடுக்கக்கூடியவர், நல்ல கொடையாளி அப்படின்ட்டு மக்கள் போற்றி புகழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா தான தர்மம் பண்ணுறாரு. அப்போது என்ன ஆகும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ எனக்காக பண்ணலப்பா, நீ யாருக்காக பண்ணியோ அந்த மக்களுக்காக தான் நீ பண்ண, நீ அவங்ககிட்டே கூலி வாங்கிட்டு என்ன பண்ணுவான், அவங்கள நரகத்தில் போட்டுருவான். அப்போது பார்த்தீங்களா, ஷைத்தான் எப்படின்னா ஒரு அமலை நம்ம செய்ய விட மாட்டான். புரியுதுங்களா? நம்ம ஒரு அமல் செய்யறதுக்கு ஷைத்தான் விட மாட்டான். ஆனால் நம்ம அந்த அமல் செய்கிறோன்னு வைங்களேன், ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா இக்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை என்ன பண்ணுவான்னா எடுத்துருவான். அப்போ நம்ம ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும், நியத்து வைக்கணும், எல்லாம் நான் உனக்காக தான் இந்த அமல் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு நியத்து வச்சுக்கணும். நம்ம ஒரு அமல் செஞ்சிகிட்டே இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஷைத்தான் வஸ்வஸா போடுவான். இப்போ நம்ம தொழுறோன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ நார்மலாக தொழுதுட்டு இருக்கோம், டக்குன்ட்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்காரான்னு வைங்களேன்,
தெரிஞ்சவர் நம்ம தெரிஞ்சவர் உட்காந்துருக்கு நம்ம தொழுகையை அழகாக்குறது ருக்கு நல்லா பொறுமையாக செய்கிறது, சுஜூத் ரொம்ப பொறுமையாக செய்கிறது. அவர் பார்க்குறான்னு செய்யும்போது என்ன ஆகும்னா அது அல்லாஹ்வுக்காக கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான் ஷைத்தான் வந்து இது நம்மளை வந்து உடைச்சிருவான். அப்போ என்ன பண்ணணும், எந்த ஒரு அமல் செய்யும்போதும் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஒரு அமலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஷைத்தான் வஸ்வஸா வந்தால் என்ன பண்ணணும், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, எல்லாம் நான் இது உனக்காக தான் இதை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம எண்ணத்தை சரி செஞ்சுக்கணும். ஒரு அமலை செஞ்சு முடிக்கும் போது நம்ம எண்ணத்தை பார்க்கணும், நம்ம இது அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சோமா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்காக தான் நம்ம செய்கிறோன்ற எண்ணத்தை நம்ம சரி செஞ்சுக்கணும். ஏன் நம்ம குர்பானி கொடுக்க போகிறோம், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி கொடுக்கும்போதும் நம்மளோட என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அறுக்கும் கறியோ மாமிசமோ ரத்தமோ என்னை வந்து சேரது கிடையாது, உங்களுடைய இறை அச்சமே உங்கள் உள்ளத்தில் இருக்க விஷயம் தான் என்னை வந்து சேரும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம குர்பானி நம்ம ஆடு வாங்குகிறோம், அந்த ஆடு வாங்குறது எதுக்காக வாங்கணும், அல்லாஹ்வுக்காக வாங்கணும். புரியுதுங்களா? நம்ம ஏரியாவில் வந்து நம்ம தான் பெரிய ஆள், இந்த மாதிரி நம்ம பெரிய ஆடை வாங்குறது நல்லா கொம்பு வச்சு அது வாங்குறது தப்பு கிடையாது, நம்ம அல்லாஹ்வுக்காக வாங்கினா தப்பு கிடையாது. பட் மக்கள்லாம் நம்மளை வந்து புகழ்ந்து பார்க்கணும், இவங்க நல்ல ஏரியாவில் நல்ல பெரிய ஆளாக வாங்கியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி புகழணும் அப்படின்ற நம்ம எண்ணத்தை வச்சு நம்ம அந்த குர்பானி கொடுத்தாலும் அல்லாஹ் மன்னிக்கணும். புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு அமல் நம்ம செஞ்சாலும் சரி, நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்சால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கூலி கொடுப்பான். சரிங்களா? அதனால் எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுடைய கவலை அனைத்தும் நீக்கிறவனாக, அவங்கள எல்லா முசீபத்தையும் நீக்கிறவனாக, அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை போக்கணுமானாக, அவங்களோட ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தந்துருவானாக. யார் காபா ஷெரீஃப் வர முடியாமல் இருக்காங்களோ, யார் ஆளுநர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக காபா ஷெரீஃப் நேரில் வந்து தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியம் தந்துருவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பொருத்தத்தையும் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம்.